Good morning students, welcome to BioCareer. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா நீட் பயாலஜி நோட்ஸ்ல டைவர்சிட்டி ஆஃப் லிவிங் வேர்ட் லெசன்ல நெக்ஸ்ட் 21 வேர்ட்ஸ் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி நம்ம சேனலில் இந்த டைவர்சிட்டி ஆஃப் லிவிங் வேர்ட்க்குரிய நோட்ஸ் வந்து ஆல்ரெடி நாங்கள் அப்லோட் பண்ணியிருக்கோம். 1 வேர்ட்ஸாக நாங்கள் அப்லோட் பண்ணியிருக்கோம். அதை பாருங்கள். பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணும்போது பெல் ஐக்கான் பட்டன் கிளிக் பண்ணி ஆல்னு கொடுங்க. அப்போ தான் டெய்லியும் சென்ட் பண்ணுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு வந்து 101 இதில் வந்து எந்த 1 வேர்ட் பார்க்கலாம். which is the fastest growing cyanobacteria. இந்த 4ல் எது ஃபாஸ்டஸ்ட் க்ரோயிங் சயோனோபாக்டீரியான்னு கேட்டிருக்காங்க. ஏ ஆலோபாக்டீரியம், பி மெத்தனோபாக்டீரியம், சி தெர்மோப்ரோட்டன்ஸ், டி ஸ்பைருலினா. இதுக்குரிய ஆன்சர் ஸ்பைருலினா தான். ஸ்பைருலினா இஸ் த ஃபாஸ்டஸ்ட் க்ரோயிங் சயோனோபாக்டீரியா. நெக்ஸ்ட் 102 எர்த் வாஸ் ஃபார்ம் டேஸ் பில்லியன் இயர்ஸ் ago. எர்த்து எப்போ ஃபார்ம் ஆச்சு, எந்த இயர்ஸில்? ஏ 5.5, B 4, C 2.5 years, D 4.6. இதோட ஆன்சர் 4.6 மில்லியன் இயர்ஸ் ago முன்னாடி எர்த்து ஃபார்ம் ஆச்சு. 103 gene transfer the donor cell get attached to recipient cell with the help of பைலி கால் டஸ். ஜீன் வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது டோனார் செல்லேருந்து ரெசிபியன்ட் செல் வித் த ஹெல்ப் ஆஃப் பைலி. பைலி மூலிமா ஜீன் ட்ரான்ஸ்ஃபர் ஆச்சுன்னா இது எந்த ப்ராசஸ்ன்றதை சொல்கிறாங்க. ஏ டிரான்ஸ்ஃபெக்ஷன், பி டிரான்ஸ்ஃபர்மேஷன், சி டிரான்ஸ்டக்ஷன், டி கான்ஜுகேஷன். இதோட ஆன்சர் கான்ஜுகேஷன். Conjugation is a process gene transfer the donor cell to recipient cell with the help of pili. இதோட ஆன்சர் கான்ஜுகேஷன். நெக்ஸ்ட் 104 which process pili is used for sexual reproduction. இந்த 4 ப்ராசஸில் செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் தான் நம்ம பாக்டீரியாவில் செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷனாக கான்ஜுகேஷன், டிரான்ஸ்ஃபர்மேஷன், டிரான்ஸ்டக்ஷன் பார்த்தோம். அந்த 3 ப்ராசஸில் எதில் பைலி யூஸ் பண்ணுறாங்க, பைலி யூஸ் பண்ணி டிஎன்ஏ ட்ரான்ஸ்ஃபர் ஆகுதுன்றதை தான் இங்கே கொஸ்டினை. ஏ கான்ஜுகேஷனா, பி டிரான்ஸ்ஃபர்மேஷனா, சி டிரான்ஸ்டக்ஷனா, டி நன் ஆஃப் திஸ். இதோட ஆன்சர் கான்ஜுகேஷன் ப்ராசஸ் தான் பைலி வந்து யூஸ் ஆகும். நெக்ஸ்ட் 105 டேஸ் இஸ் த கேப்னோஃபிலிக் பாக்டீரியா. இதில் எது கேப்னோஃபிலிக் பாக்டீரியான்றதை கேட்டிருக்காங்க. கேப்னோஃபிலிக் பாக்டீரியானா என்னதுன்னா கார்பன் டை ஆக்சைடு இருந்தால் தான் அந்த பாக்டீரியா வளரும். அந்த மாதிரி இந்த 4ல் எது வந்து பாக்டீரியா, எந்த பாக்டீரியான்னு கேட்டிருக்காங்க. ஏ கேம்பைலோபாக்டர், பி குளோரோபியம், சி குரோமாட்டியம், டி கிளாஸ்ட்ரிடியம். இதோட ஆன்சர் கேம்பைலோபாக்டர் தான் கேப்னோஃபிலிக் பாக்டீரியாவோட இந்த இதுக்கு யூஸ் ஆகுது. ஓகே, கேம்பைலோபாக்டர். ஓகே, திரும்ப நம்ம ரீகால் பண்ணலாம் ஃபர்ஸ்ட்லேருந்து. Which is the fastest growing cyanobacteria? Answer spirulina. It was formed dash billion years ago. Answer 4.6 million years ago. 103 gene transfer the donor cell get attached to recipient cell with the help of pili called dash. Answer conjugation. 104 which process pili is used for sexual reproduction? Answer conjugation. 105 dash is a capnophilic bacteria. Answer Campylobacter. Campylobacter is a capnophilic bacteria. Next பார்க்கலாம். 6 dash is a superbug which break down hydrocarbon. சூப்பர்பக்குன்றாங்க, அதை ஹைட்ரோகார்பனை பிரேக் டவுன் பண்ணும். இது எதுன்றதை கேட்டிருக்காங்க. ஏ தெர்மஸ் அக்வாட்டிக்ஸ், பி சீடோமோனாஸ் புட்டிடா, சி மெத்தனோபாக்டீரியம், டி ஹாலோபாக்டீரியம். இதோட ஆன்சர் சீடோமோனாஸ் புட்டிடா இஸ் அ சூப்பர்பக் டு பிரேக் டவுன் ஹைட்ரோகார்பன். இது ஹைட்ரோகார்பனை பிரேக் டவுன் பண்ணும். இதை சூப்பர் பக்குன்றதை சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் 107 டேஸ் இஸ் எம்ப்ளாய்டு இன் பயோகேஸ் ப்ரொடக்ஷன். இந்த 4ல் எது பயோகேஸ் ப்ரொடக்ட் பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. ஏ மெத்தலோஃபைலஸ் மெத்தலோட்ரோபஸ், பி அக்ரோபாக்டீரியம் டியூமோஃபேசியன்ஸ், சி மெத்தனோபாக்டீரியா, டி தயோபாசிலஸ் தயாக்சிடன். இதில் பயோகேஸ் ப்ரொடக்ஷனுக்கு மெயினாக மெத்தனோபாக்டீரியம் தான் யூஸ் ஆகுது. மெத்தனோபாக்டீரியம் இஸ் எம்ப்ளாய்டு இன் பயோகேஸ் ப்ரொடக்ஷன். நெக்ஸ்ட் 108 விச் ஆர்கானிசம் கம்ப்ளீட்லி லேக் அ செல்வால். இதில் 4 எது வந்து செல்வால் கிடையாதுன்றது கேட்டிருக்காங்க. ஏ சயனோபாக்டீரியா, பி ஆர்ச்சி பாக்டீரியா, சி யூ பாக்டீரியா, டி மைக்கோபிளாஸ்மா. இதில் எந்த ஆர்கானிசம் வந்து செல்வால் இருக்காதுன்றது கேட்டிருக்காங்க. இதோட ஆன்சர் மைக்கோபிளாஸ்மா. மைக்கோபிளாஸ்மா இஸ் அ கம்ப்ளீட்லி லேக் அ செல்வால். நெக்ஸ்ட் 1 வேர்ட் 109 டேஸ் பாக்டீரியம் க்ரோ ஆன் த ஃபர் ஆஃப் போலார் பீர். போலார் பியர் மேலே பாக்டீரியம் வளரும் ஃபரில். ஓகே, அது எந்த பாக்டீரியம் கேட்டிருக்காங்க. ஏ சால்மோனலா ஸ்பீசியஸ், பி அஃபோனோகாப்சா மோண்டானா,
சி மைக்ரோசிஸ்டஸ் ஏரோஜினோசா, டி தெர்மஸ் அக்வாட்டிக்ஸ். இதோட ஆன்சர் அப்போனோகாப்ஸா மோண்டானா. இதுதான் வந்து போலார் பியர் மேலே க்ரோ பண்ணும். ஓகேவா? நெக்ஸ்ட்டு cyanobacteria is also called dust. Blue green algae, B cyanophyceae, C both A and B, D eubacteria. இதோட ஆன்சர் ப்ளூ க்ரீன் ஆல்கேவும் சொல்லுவாங்க, சயனோஃபைசேவும் சொல்லுவாங்க. இதோட ஆன்சர் போத் ஏ அண்ட் பி. ஓகே, திரும்ப நம்ம ரீகால் பண்ணலாம். 106லேருந்து டேஸ் இஸ் அ சூப்பர் பக் விச் பிரேக் டவுன் ஹைட்ரோகார்பன். ஆன்சர் Pseudomonas putida. 107 DAS is employed in biogas production. Answer Methanobacterium. 108 which organism completely lacks cell wall? The Mycoplasma. DAS bacteria grow on the fur of polar bear. Answer Aphaneuphasia montana. Cyanobacteria also called DAS. Blue green algae சொல்லுவாங்க, cyanophyceae சொல்லுவாங்க. ஸோ ஆன்சர் போத் ஏ அண்ட் பி. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இது வரைக்கும் நம்ம 10 ஒன்வர்ட்ஸ் பார்த்தாச்சு. நெக்ஸ்ட் வீடியோவில் நெக்ஸ்ட் ஒன்வர்ட்ஸ் பார்க்கலாம். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள்.